காஞ்சிபுரம் பூக்கடை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு பரிகார தலங்களும் திவ்ய தேசங்களும் அடங்கியுள்ளது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அம்மன் முருகன் ஆலயங்களும் உள்ளது. காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் அருகே வன்னிய குல சத்திரிய சங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த ஆண்டு புனரமைக்கும் நோக்கில் பல லட்சம் மதிப்பீட்டில் திருக்கோவில் வளாகம் மற்றும் விமான கோபுரம், முருகர், நவகிரகம், விநாயகர் உள்ளிட்ட தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேகம் விழா தொடங்கியது. இன்று காலை 9 மணி அளவில் 6ஆம் கால பூஜை நடைபெற்று பூர்ணாகுதி மற்றும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கலச புறப்பாடு திருக்கோயிலை வலம் வந்த பின்பு ராஜகோபுரம், மூலவர் கோபுரம் என அனைத்து பரிவார மூர்த்திகளும் புனித நீர் சிவாச்சாரியார்களால் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு ரசித்தும் புனித நீர் தெளித்தும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். விழாவிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு குங்குமம், கலசம் உள்ளிட்டவை பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. விழாவில் அபிஷேக குழுவினர் ஆன்மீக இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதில் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஆடி பெருமாள், பூக்கடை சந்தானம், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் டிபி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ஆர்.டி. சேகர், செயலாளர் முத்து செல்வன், பொருளாளர் அருள் ஆகியோர் மேற்கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர்.